Thank you.
தேவனுடைய சமூகத்திலே ஒரு முகமாக அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தோம். அதை நோக்கி பார்த்த அவருடைய பிள்ளைகளுடைய முகம் இதுவரையிலும் வெட்கப்பட்டு போகவில்லை, பிரகாசம் அடைந்த வேதம் சொல்லும். இவ்வளவு நேரம் கர்த்தரை விடுதலையோடு நாம் ஆராதிக்க தேவன் அந்த பெரிய கிருபை நிறுத்தி 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் முழுவதும் நீங்கள் நல்லவராயிருந்து இந்த அருமையான புதிய நாளை நீர் எங்களுக்கு இலவசமாக நீர் தந்தபடி நான் நம்மளை ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி வந்த பிள்ளைகள் யாவரை கத்த தனித்தனியாக தேவரை தொட்டு ஆசீர்வதியும். வர முடியாத ஆத்மாவோடு கத்த பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளையும் கத்த உடைத்தறிய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியான அந்த ஆராதனை ஆரம்ப இந்த நேரம் வரையிலும் அந்த மகிமையை கத்த வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ள பகுதியை கத்த பொறுப்படும். கொடுக்கப்பட்டதான கர்த்தாவே காணிக்கைகளை ஆசீர்வதியும். நூறுத்திரையான பிரதிபலங்கள் நன்மைகளாக அந்த பிள்ளைகளை அலங்கரிக்க ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளையுடைய வசனம் சாட்சி பகுதி ஒவ்வொன்றையும் கத்தரை மட்டும் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவன் நாமே தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உள்ள பகுதியை கத்தர் பொறுப்படும். எல்லா தடைகளையும் கத்தர் நீக்கும். யார் யார் வியாதியோடு பல வேதனையோடு பாரங்களோடு வந்தார்களோ அவர்களுடைய சரீரங்களில் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரத்தக்கதாக தெய்வீக பிரசன்னம் அந்த பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நமது மகிமை விளங்க பண்ணும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா. உட்கார்வோம். இன்னைக்கு நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஆண்டவருக்கு தந்தபடினால் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. இந்த நாளை காண செய்தி இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளை காண செய்தி இரக்கமுள்ள தேவனே, இதற்காயும் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனே, இதயத்தாலும் ஸ்தோத்தரிக்கிறேன். அருணோதயம் ஜெபிக்கிறேன் கேளுமே மகாபரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, மறுபடியும் உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறையா. எங்களை தாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக, தொடர்ந்து மகிமை வெளிப்படுத்துவீராக. வந்த பிள்ளைகள் ஒரு புதிய அபிஷேகத்தை கத்தர் ஊற்றும்படியாய் இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களை இலவசமாய் தந்தபடி அவருக்கு நன்றி. தொடர்ந்து தேவ ஆவியான எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து அற்புதமான வழியில் நம்மை நடத்தியிருந்தார். எத்தனையோ ஆபத்தான நெருக்கமான வேதனை நிறைந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர் நம்மை கைவிடவே இல்லை. அவருடைய அன்பின் கரம் நமக்கு மிகவும் அனுகூலமாய் கூட இருந்து இம்மட்டும் நம்மை நடத்தினார். இந்த 1ஆம் தேதி ஒரு அருமையான வாக்கு தந்த வார்த்தையை வாசித்து தியானித்தோம். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28:16. அதில் இருந்து சில காரியங்களை பார்த்து அதில் சொல்லப்பட்ட அந்த கல் ஆண்டவராகிய இயேசு என்றும் அது எப்படிப்பட்ட கல் என்பதான சில காரியங்களை பார்த்தோம். கடந்த வாரத்திலே அது பரீட்சிக்கப்பட்ட கல் என்பதாக நாம் பார்த்தோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு எனக்காக உங்களுக்காக நிந்தனைகளையும் அவமானங்களையும் உபத்திரங்களையும் சைத்து
அவர் பரீட்சிக்கப்பட்டவராய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே நமக்காக இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள கல். அல்லேலூயா, அல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அந்த கல்லை ஒன்று கூட அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கிறதான தேவபிள்ளைகளாகிய நாம் பதறி போக வேண்டிய தேவையில்லை. பெருங்காற்று வீசும், கடும் புயல் எழும்பும், எது வந்தாலும் இந்த வீடு அசையாது. காரணம் என்ன? கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவ்விதமாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த வீட்டை எந்த விதமான ஒரு இயற்கையின் சீற்றமோ எந்த எதிர் போராட்டங்களோ ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. சரி, அப்போ நாம் கடந்த நாட்கள் அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல் அல்லது சோதனைக்கு உட்பட்ட கல் என்பதாய் பார்த்தோம். ராஜாவாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது அங்கே ஆலயத்தில் கொண்டுவரப்பட்ட கற்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்ட இடத்திலே தானே பணி தீர்க்கப்பட்டு சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்களை கொண்டு ஆலயம் கட்டப்பட்டதென்றும் உளியோ சுத்தியலோ எதுவுமே அதில் படவில்லை என்பதாகவும் நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம இருக்கும் போதுதான் உளி சுத்தியல் போன்ற பல வேதனைக்குரிய பல நெருக்கமோ வேதனையோ இன்னல்களோ நிந்தனைகளோ அவமானங்களோ வியாதிகளோ போராட்டங்களோ வாழ்க்கை நெருக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆனால் நித்திய ஆலயத்துக்குள் சீயோனுக்குள்ள போகும்போது அங்கு எந்த ஒரு வேதனையும் இல்லை. அவர்கள் அங்கு இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. 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 இன்றைக்கு வேத புஸ்தகத்திலே பரீட்சிக்கப்பட்ட அநேக கற்களை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்களை பூமியிலே தேவன் பரீட்சைக்கு ஒப்பு கொடுத்தார். பரீட்சிக்கப்பட்டார்கள், சோதனைக்கு ஒப்பு கொடுத்தார், சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அதனால் கிடைத்த சில மேன்மைகள் எல்லாம் நம் வேதத்திலே ஏராளமாக நாம் படிக்க முடியும், நாம் தியானிக்க முடியும். கர்த்தருடைய வேத வசனம் நீங்கள் கேட்கும் போது வேத வசனம் உங்களுடைய உள்ளத்திலே வல்லமையாக செயல்படத்தக்கதாக, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்ற எதிர்பார்ப்பு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையுடைய உள்ளத்தை பிரத்யேகமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக, இந்த இருதயத்தின் வேதனைகள் நீங்கி ஒரு ஆறுதல் பெற்ற ஒரு பாத்திரமாக, ஒரு கல்லாக நம்ம இதை மாற்ற முடியும். இந்த வேளையிலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யார் பரீட்சிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தையும் 18ஆம் வசனத்தையே 1-2 வசனம் வாசிங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பரீட்சிக்கப்பட்டான், கைகளும் கால்களும் விலங்கு போட்டு ஒடுக்கினார். ஆமென். யாரை? யோசேப்பை. ஆதியாகமம் புஸ்தகம் திரும்பும் போது ஆதியாகமம் 37:28 வாசித்து பாருங்கள். அந்த வர்த்தகரான
மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு மகன் யோசேப்பு யாக்கோபுக்கு. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் ஆகி வரும்போது இந்த யோசேப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலை யாக்கோபுக்கு வருகிறது. இழந்து போன ஒரு நிலையில் யாக்கோபு தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதுக்கு காரணம் யோசேப்புடைய சகோதரனுடைய பயங்கரமான எரிச்சல். அந்த எரிச்சல் வர காரணம் என்ன? அந்த எரிச்சல் வர காரணம் என்ன? யோசேப்புடைய சொப்பனம். யோசேப்புடைய சொல்லுங்க, யோசேப்புடைய சொப்பனம். கண்ட சொப்பனமானது சகோதரர்களால் வெறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. நம்முடைய 18, 19, 20 வசனங்களை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37, 18, 19, 20 வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவனை கொலை செய்யும்படி சந்தி யோசனை பண்ணி ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சொன்னார்கள். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நமக்கு நேராய் வருகிற சில வாக்குத்தத்தங்கள், சில சொப்பனங்கள், தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை வருநாட்களில் மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த யோசேப்பு கிடைத்ததானே இந்த சொப்பனம் அருமையான சகோதரர்களை இந்த யோசேப்பை வெறுக்க வைக்கிறது. யோசேப்பை காய்மகாரம் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கொண்டு போன அருமையான சாப்பாடை கையில் வாங்கி நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு யோசேப்பை தொலைத்து கட்டுவதற்காக, கொலை செய்வதற்காக எத்தனிக்கிறார்கள். யாரு? சகோதரர்கள். உன் வீட்டாரே உனக்கு, நம்முடைய வீட்டார் தான் அநேக நமது சத்துக்களை எழுப்புவார்கள். சொந்த சகோதரர்கள் எழுப்புவார்கள். பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. அதுக்கு உள்ளே ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பை இங்க நன்றாக கவனிங்கள். யோசேப்பை சகோதரர்கள் வெறுத்தது தேவனுடைய சில திட்டங்களுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில நெருக்கம், வேதனை சகோதரர்கள் கொடுக்கிறார்களா? நாம் நேசித்தவர்கள் நமக்கு வேதனையும் பிரச்சனை கொடுக்கிறார்களா? நன்மைக்கே தவிர தீமைக்காக இருப்பது இல்லை. ஏனென்றால் தேவனுடைய திட்டப்படி நாம் என்ன ஆக வேண்டும்? பரீட்சிக்கப்பட வேண்டும். பரீட்சிக்கப்பட்டால் தான் நமக்கு சில மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரப்படி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரீட்சை நம்மை என்ன செய்கிறது? நம்மை உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு செல்ல நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறது. கூழாங்கல்ல பாருங்க, இந்த கூழாங்கல் சும்மா கூழாங்கல்லாக ஆக முடியாது. மலையிலிருந்து கற்கள் தண்ணீரை அடித்து வரும்போது இந்த கற்கள் பல பாறைகளை அடித்து முள்ளிகளை அடிப்பட்டு அங்கெங்குமாக சிதைந்து கடைசியாக ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வரும்போது, நாட்கள் காலங்கள் தாண்டி வரும்போது அருமையான கூழாங்கல்லாக காணப்படுகிறது. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த பூமியில் இருக்கும் போது பலவிதமான பரீட்சைகள், பலவிதமான சோதனைகள் நம்முடைய இங்கே கவனி, எல்லாரும் இங்கே கவனி. பலவிதமான பரீட்சைகள், பலவிதமான உபத்திரவங்கள், சகோதரர்கள் நிற்கப்படுகிற நெருக்கங்களும் வேதனைகளும் வெறுப்புகளும் கசப்புகளும் நிந்தனைகளும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கூழாங்கல்லாக மாற்ற ஆரம்பிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க?
சொல்லுவீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த நாள் பகல் வேளையில இந்த யோசேப்புடைய காரியங்களை சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பு எந்த விதத்திலும் சகோதரருக்கு தீமை செய்யவே இல்லை, நன்மையே செய்து கொண்டு வருகிறார். இன்னும் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் எண்ணம் தான் யோசேப்புடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் யோசேப்பை இதோ பார்த்ததான சகோதரிகள், யோசேப்பு தன் சகோதரை விசாரித்து ஆகாரம் கொடுத்து நல்ல செய்தியை தன் தகப்பனை கொண்டு கொடுக்கும்படியாக கடந்து வந்ததான யோசேப்பின் மேல் இந்த சகோதரர் காய்மகாரம் என்று சொல்லி இவனை கொலை செய்து விடுவோம், இதோடு அவனை தொலைத்து விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின்மை தொலைக்கும்படியான பல திட்டங்களை சத்துரு உருவாக்கலாம். அந்நியர்களா இருக்கும், சகோதரர்களா இருக்கும், நமக்கு வேண்டியவர்களா இருக்கும், பதினெண்டு தேவையில்லை. இந்த உபத்திரவங்களும் நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை கொண்டு போகிறது. அதை குறித்து சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். அந்த 28ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே வந்ததான வியாபாரிகளுடைய கையில இந்த யோசேப்பை இவர்கள் குளிர்ந்த மேலே தூக்கி 20 வெள்ளி காசுக்கு விற்க ஆரம்பித்தார்கள். யோசேப்புக்கு மதிப்பு 20 வெள்ளி காசு. அல்லேலூயா. இயேசுக்கு எத்தனை வெள்ளி காசு? படபடப்பா சொல்லுங்க. இயேசுக்கு எத்தனை வெள்ளி காசு? 30 வெள்ளி காசு. அப்போ இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதான கிரயம் இவ்வளவுதான். இங்க இருக்கிற எனக்கு உங்களுக்கும் இந்த உலக நோக்கி தருகிறதான கிரயம் இவ்வளவு என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. ஆனால் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 43வது ஏசாயா 43 5வது வசனம் நீங்க படிக்கும் போது 5 அல்லது 6 இருக்கும் நினைக்கிறேன். வாசிங்க. 43:5 நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கூட்டி சேர்ப்பேன். அதனுடைய 43வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் தருகிற கிரயம் என்ன? நீ என் பார்வைக்கு அருமையானவனானபடியா கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு தந்த வேண்டியதான கிரயம் என்ன? இதோ ஒரு பெரிய ஒரு உன்னதமான விலையை தேவன் வைத்திருக்கிறார். என் பார்வை நீ கனம் பெற்றாய். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கனமான உயர்வான ஒரு கிரயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் அது விரிவாக பார்த்தா நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தை விடவும் தேவனுடைய பார்வை நாம் உலகத்துடன் வெளியேற பெற்றவர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதோடு விட்டு விடாதபடி இதே யோசேப்பை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதோ அந்த சந்தையில் கொண்டு போய் ஒரு அடிமையாக விற்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல போத்திபார் வாங்கி கொண்டு போய் தன் வீட்டிலே ஒரு அடிமையாக வைக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிற யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் கூட இல்லையோ, யார் கூட இருக்கிறாங்களோ, கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருக்கிறாரா, அதுவே போதும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் எஜமானுடைய அந்த வீட்டிலே அவன் இருந்தான், காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டார். இந்த நாள் பகல் வேளை அருமையான தேவ பிள்ளையே, எஜமானாகிய தேவன் என்னை உங்களை பார்க்கும் போது திரும்ப அந்த வார்த்தை வாசிங்க. எவ்வளவு அருமையா இருக்கிறது பாருங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாற்றப்பட்டான்.
அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டார். இந்த நாள் பகல் வேளையில் என்னை உங்களை பார்க்கிற தேவன் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை மனுஷனோ உலகமோ உலகத்தின் காரியங்களோ நம்மை பார்க்கும் நம்மை அற்பமாக எண்ணலாம். கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்மை கனப்படுத்துகிறவர் கர்த்தர், நம்ம உயர்த்துகிறவர் கர்த்தர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர், நம்ம சாட்சி கொடுக்கிறவர் கர்த்தர். என்ன தொடர்ந்து இந்த யோசேப்பை குறித்த அநேக காரியங்களை வேத புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமா இருக்கும் போது எதிர்பார்க்க முடியாத நிலையிலே பொய்யான நிலையில் அந்த போத்திபாருடைய மனைவி பெரிய சோதனை வருகிறது. அந்த சோதனையிலும் கூட யோசேப்பு எதுவும் பேசல, அமைதியா இருக்கிறார். ஒருவேளை சொல்லி பார்த்துருவா நான் எந்த குற்றம் செய்யவில்லை என்று போத்திபார் விடுவானா? அடித்து நொறுக்கி கடைசியில் கொண்டு சிறைச்சாலைக்கு ஆக்கிவிட்டார். அந்த சிறைச்சாலைக்குள்ள அவர்கிட்ட இருந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. வேதம் சொல்லுது அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம போகிற இடமெல்லாம் கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருப்பாருன்னா எந்த சூழ்நிலையிலும் ஒருபோது நாம் கைவிடப்பட மாட்டோம். கர்த்தர் நம்ம நடத்த வேண்டிய வழியை கர்த்தர் தரும். அங்கே சிறைச்சாலை நடந்த சம்பவம் என்ன? அங்கே பார்க்கிறோம், அங்கே இருந்த தலைவருடைய கண்களை தயை கிடைக்க கர்த்தர் பண்ணினான். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எந்த இடத்தில் போனா கர்த்தர் மட்டும் உங்க கூட இருந்தால் அந்தந்த இடத்துல மனுஷனுடைய தயை கிடைக்க கர்த்தர் பண்ணுவார். அது வேதம் சொல்லுங்க, வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரை ஒரு காரியத்தை நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்துதித்து மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிறைச்சாலைக்குள்ளும் கூட இதோ ஒரு பெரிய ஒரு மகத்துவமான மர்மங்களை ரகசியங்களை சொல்லக்கூடிய ஞானத்தை கர்த்தர் யோசேப்பு கர்த்தர் கொடுத்தார். 2 பேர் இதோ குற்றம் செய்து சிறைச்சாலை தள்ளப்பட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கிறதான அந்த 2 பேரும் கண்ட சொப்பனத்தை அவன் சரிப்படுத்தி கொடுக்கிறான். ஒருவருக்கு ஒரு அழிவும் ஒருவருக்கு ஒரு மேன்மையும் கிடைக்கிறது. அப்போ இதை கேட்டுதான் அந்த 2 பேரும் யோசித்து கொண்டே இருக்கிறாங்க, என்ன இப்படிப்பட்ட ஞானம் யார் இவனுக்கு கொடுத்தது என்று. கடைசி அவன் சொன்னது போலவே இதோ ஒருவன் பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டான், சுயன்பாயுடைய தலைவன் அவனுடைய தலை எடுக்கப்பட்டது. கடைசியாக அவன் ஒரு வார்த்தை அவன் சொல்லிவிட்டான், இதோ என்ன நீ நினைத்துக் கொள்ளே. ஆனால் அவன் நினைக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அநேக நேரங்கள் நம்ம நன்மை செய்யும் போது, உதவிகள் செய்யும் போது அவர்கள் நம்முடைய இக்கட்டில் அவர்கள் நினைப்பார்கள், நாம் நினைப்போம். ஆனால் நம்மை மனுஷன் மறந்து விடலாம், உலகம் மறந்து விடலாம், நம்முடைய கையினால் நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்து விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அவர் நம்மை நினைத்து கொண்டே இருப்பார். இந்த சங்கீதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைவாய் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம், கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அவர் இப்போ நினைத்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் நினைத்து கொண்டிருந்தார் பாருங்க. அதே போல தேவ மனிதனாகிய யாக்கோபும் தன் மகனை குறித்த ஒரு நினைப்பு, ஒரே வேதனை. இப்ப இந்த சகோதரர்கள் இவனுடைய அருமையான பலவரன் அங்கே கொண்டு போய் தகப்பனத்தை கொடுத்த உடனே அலறுகிறான், வேதனைப்படுகிறான் யாக்கோபு. ஐயோ, இது என்னுடைய மகனுடைய வஸ்திரம் அல்லவா, துளைந்து விட்டானே, நான் என்னைக்கு பார்ப்பேன். அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோரை பிள்ளைகள் கலங்க வைக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். ஒரு காரியம் சொன்னா அதை கீழ்ப்படிந்து செய்ய முடியாதவர்களாக இதோ இருமாப்பு கொண்டு நின்று பெற்றோரை வேதனைப்படுத்த எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்கே நீங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்க எல்லாம் பிள்ளைகள் எப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அப்படிதானப்பா? இந்த வசனம் எடுத்துட்டியா? ஆதியாம எடுத்தியா? எடுத்து வச்சு திடீர்னு வாசிக்க சொல்ல, சரியா? நீங்க நல்ல பிள்ளைங்க, பெற்றோர் எப்போ சந்தோஷப்படுகிற பிள்ளைகள். அப்படிதானே? எதை சொன்னாலும் உடனே 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 நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஆனா யாக்கோபு போய் நினைவாயிருக்கிறார் தன் மகன் மேல். அதே நேரம் தேவன் இந்த யோசேப்பின் மேல மிகவும் கவனமாய் நினைவாயிருந்து கொண்டிருக்கிறார். என்ன
என்ன செய்யணும்னு தெரியல. அப்படி இருந்து இந்த யோசனை தவிக்கும் போது அந்தந்த வேலைக்கு தேவன் அவன் வாக்கு தத்தங்களை கொடுத்து, நான் உனக்கு இதோ கேடகமாக இருக்கிறப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், உன் பிதாவாகிய யாக்கோபுடைய தேவன் நான், ஆபிரகாம் ஈசாக்குடைய தேவன் நான், இந்த சிறைச்சாலையில் நீ பதற வேண்டிய தேவையில்லை. கடைசியா கர்த்தர் இதோ இந்த பார்வோனுடைய உள்ளத்தை கர்த்தர் தொட்டார். 2 வருஷத்துக்கு பின்பு வேதம் சொல்கிறது. எத்தனை வருஷம்? இவன் இந்த சோய்பாயுடைய தலைவனுக்கோ பானபாத்திரக்காரனுக்கோ இந்த விசேஷமான இந்த சொப்பனத்தை கண்டு சொன்ன பின்பு மறுபடியும் 2 வருஷம் அங்கே வாதிக்கப்படுகிறான். வாதிக்கப்பட்ட பின்பு இதோ கர்த்தர் பார்வோனுடைய உள்ளத்தை தொட்டார். பார்வோனுடைய இருதயம் தொடப்படும் போது அவன் பயங்கரமான ஒரு சொப்பனத்தை காண்கிறான். இந்த சம்பவம் யாருக்கெல்லாம் தெரியும்? கண்ட சொப்பனத்தை பற்றி தெரியுமா? அப்ப சொல்ல வேண்டாம் அல்லவா? விட்டுருவோமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்பா, என்ன சொப்பனம் கண்டா? கடகடா சொல்லுங்க தெரிஞ்சவங்க. எப்ப நானே பேசுறேன், என்னம்மா சொல்லுங்க தைரியமா? நிர்மலா சொல்லுமா? தெரியல, தெரியாதா? தெரியும், சொல்லுங்க. தெரிஞ்சு சொல்லுங்க. சொப்பனத்துல 7 கொள்ளுமையான பசுக்கள், 7 கிழட்டு பசுக்கள். இந்த கிழட்டு பசுக்கள் என்ன செய்யும் என்றால் கொழுமையான பசுக்களை விழுங்கி விட்டது. அடுத்தது அவர் காண்கிறான் 7 கொழுமையான கதிர்கள், 7 ஜாவி கதிர்கள். இந்த 7 ஜாவி கதிர்களும் கொழுமையான கதிர்களை விழுங்கி விட்டது. இவனுக்கு ராத்திரி தூக்கம் கலைந்தது, என்ன செய்ய தெரியல. உடனே என்ன செய்தானாம்? மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்தானாம், ஜோசியர்களை அழைத்தானாம். என்ன செய்ய தெரியாதபடி மிகவும் கலங்கி போன இந்த பார்வோன் இவனை எல்லாம் அழைத்து இதனுடைய அர்த்தத்தை அவன் கேட்கிறான். அந்த அர்த்தத்தை கேட்கும் போது அவர்களால் சொல்ல முடியல. என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு அந்த இடத்தில் இருந்த அந்த மந்திரவாதிகளும் ஜோசியர்களும் மிகவும் வேதனையோடு இருக்கும் நேரத்தில் ராஜா சொல்ல சொல்லலைன்னு உங்களை எல்லாம் என்ன செய்யப்படுவேன்? தொலைத்து போடுவேன், கொலை செய்து போடுவேன். கோரமாக இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் இந்த பானபாத்திரக்காரன் வருகிறான். ஐயா, நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது, அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது எனக்கு விதமான ஒரு அற்புதம் நடந்தது. அந்த யோசேப்பு என்ற வாலிபன் சொன்ன அதே காரியம் அப்படி நடந்தது. உங்களுடைய சொப்பனத்தை சொல்ல அந்த மனிதனால் மட்டுமே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. ஒரு நாள் தேற்றுவது போல் சொப்பனத்தை சொல்வதற்காக யாரை அழைப்பது என்ன செய்து சொல்லும் போது நினைக்கும் போது இங்கே பானபாத்திரக்காரன் நினைப்பூட்டுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க போறீங்க ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயபாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம்.
அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, காரியத்தை அப்படி எடுத்து சொன்னான். சொல்லக்கூடிய நேரம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு விலங்கு போடப்பட்டு ஒடுக்கப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவனை, சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. சில நேரங்களில் தேவன் தருகிற தரிசனங்கள், தேவன் தருகிறதான வாக்குத்தத்தங்கள் சில நேரம் ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியது போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தரிசனம் கண்டு, இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கிடைத்து, இங்க கவனிக்கிறீங்களா? இங்கே கவனி. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கிடைத்து இன்னும் என் வாழ்க்கை உள்ளதான இந்த பரீட்சை மாறவில்லையே, இன்னும் நான் நெருக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிறேனே, இன்னும் இப்படிப்பட்ட சோதனையா, ஒன்று போகும்போதே இன்னும் பலவிதமா என் வாழ்க்கையை நெருக்கிறது என்று நாம் சிந்தித்து வேதனைப்படலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடத்துக்குள்ளாக யோசேப்பு கர்த்தர் வைத்திருந்தார். வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளை, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நெருக்கத்தின் உபத்திரவத்தின் குகை நன்மைக்கு தவிர தீமைக்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவான, ஒன்று தீமைக்காக தேவன் செய்கிற தேவன் அல்ல. கரங்களை தட்டுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா, உற்சாகமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். பாருங்க, அங்கே நடந்ததான இதோ கர்த்தருடைய காரியம் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்க. இதை கேட்டதான பார்வோன் இந்த யோசேப்பை அழைக்க ஆரம்பித்தான். அழைத்து யோசேப்பை ராஜா கொண்டு வரும்போது அங்கே ஒரு காரியம் நடந்தது. வாசிங்க, கீழே வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். 14ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டான். வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் என்பது ஒரு பெரிய ராஜா, எகிப்து தேசம் முழுவதுக்கும் தலைவர். அந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால், இந்த அடிமையின் வஸ்திரம் உடுத்திக் கொண்டு வந்து நின்றால் ராஜா ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆமென், ஆமென். அப்படியானால் இந்த யோசேப்புக்கு வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும், சவரம் பண்ணப்பட வேண்டும், குளிப்பாட்டப்பட வேண்டும். மேனியான வஸ்திரத்தை கட்டி விசேஷமான நறுமண தைலங்கள் பூசி விசேஷமான ஒரு நிலையிலே ராஜா நிற்கக்கூடிய தகுதி உள்ளவனாய் வர வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அவர் எப்படி இருப்பாரோ அதே வண்ணமா நாம் அவரை தரிசிப்போம் என்று 1 யோவான் புத்தகம் படிக்கிறோம். இப்போ யோவா, இந்த அருமையான யோசேப்பு ராஜாவுக்கு கொண்டு நிறுத்தப்பட போகிறார். அதுக்கு சில ஆயத்தங்களை செய்கிறார்கள். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு உபத்திரம் இருக்கும் நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு முடிவின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜா ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பி யோசேப்பை தன்னிடத்தில் அழைக்கிறான். ஆண்டவராகிய தேவன் நம்மை குறிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக வேண்டி அழைக்க போற நேரம் தீவிரமாய் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. முகம் அவரை நாம் தரிசிக்க போகிறோம். அவரோடு நாம் பேச போகிறோம். நம்முடைய சகல அடிமைத்தனத்தின் வஸ்திரம் மாற்றப்பட போகிறது. நம்முடைய வாழ்க்கையுடைய நெருக்க கண்ணீரின் பாதைகள் மாற்றப்பட போகிறது. அதோடு விட்டபாடல்ல
யோசேப்பை கொண்டு ராஜா முன்பாக நிறுத்தினார்கள். நிறுத்தின உடனே ராஜா பார்க்கிறான். பார்த்து விட்டு இதோ ராஜா தன்னுடைய இதோ காரியங்கள் எல்லாம் சொன்னார். காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே இந்த யோசேப்பு எல்லாவற்றையும் கேட்டு வைத்துக் கொண்டு அவர் சொன்னார், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அதனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொன்னார். 26 வசனம் வாசிங்க. அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமா அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமா சொப்பனம் ஒன்றே அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமா கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமா இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமா. இப்போ அது கீழே மற்றொன்று படிக்கலாம், நேரம் போது தெரியும். அதாவது நல்ல விளைச்சல் 7 வருஷம் விளையும், எல்லாம் செழுமையா இருக்கும். ஆனா மறுபடி 7 வருஷம் வரும். அந்த கதிர், அந்த இதோ அந்த இதோ நல்ல கொழுமை இல்லாத பசு, அது 7 வருஷத்தின் பஞ்சத்தை காட்டுகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பஞ்ச காலத்துக்கு செழுமையா இருக்கக்கூடியதானே, நல்ல அறுவடை நடக்கக்கூடியதானே அந்த நாட்களில், அந்த வருஷங்களில் ஒவ்வொரு மனிதனுடைய அறுவடையிலும் 5 ஒரு பங்கு எடுத்து இதோ அந்த பஞ்ச காலத்துக்காக சேகரித்து வைக்க வேண்டும் என்று யோசேப்பு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்துக்கு எல்லாம் சரிப்படுத்துவதற்காக அன்றைக்கே இந்த யோசேப்பு பண்டகசாலைகளை கட்டி ஒழுங்குபடுத்தினார். அதற்கு விசேஷ ஞானத்தை யோசேப்பு கற்றுக் கொடுத்தார். இதெல்லாவற்றையும் பார்வையிட்டு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்த பின்பு சொன்னார், இந்த காரியத்தை செய்வதற்கு விசேஷமான ஒரு ஞானம். நம்ம நாடியில கை கொடுக்காங்க, நாடியில யாரு கை கொடுக்காங்க, ஆண்டவரை மைப்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த காரியத்தை தகுந்த ஞானம் உள்ளவன் வேண்டும். அப்போதான் இந்த அருமையான பார்வோன், வாசிங்க 38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற அந்த பெரிய அந்த தேசத்திலே ஒரு அடிமையாய் போன சாதாரணமான யோசேப்பு சொன்ன இந்த ரகசியத்தை, இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்ட இந்த அருமையான பார்வோன் சொல்லுகிறான், உன்னை போல தேவனுடைய ஆவியை பெற்றவரும் விசேஷ ஞானத்தை பெறும் ஒருவன் இந்த தேசத்தில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இவ்விதமாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான், கீழே சொல்லுகிறான். இதோ வாசிங்க, கீழே தொடர்ந்து. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடக்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை வசந்த கவனிங்கம்மா, 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு படியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க, நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவனை அதிகாரியாக மாற்றினான். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு நாள் அடிமையா இருந்து வேதனைப்பட்ட யோசேப்பை தேவன் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி, தேவனே கூட இருந்து
பார்வோனுடைய சொப்பனத்தை சொல்லிக் கொடுத்து பார்வோனுக்கு முன்பாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள மேன்மையை பெற்றுக்கொள்ள உயர்வை, ஒரு பெரிய உன்னத அனுபவத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுக்க சித்தமானார். அதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய பாடுகளையும் யோசேப்பு அடைய வேண்டியது இருந்தது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம், எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்துவோம். அருமையான பிள்ளைகளே, அந்த குறிக்கப்பட்ட செழுமையான வருஷங்கள் வருகிறது. எல்லாவற்றையும் சேகரித்து பண்டசாரி ஒழுங்குபடுத்துகிறார். கடைசியா பஞ்சகாலம் வந்த போதுதான் இதோ இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் இந்த எகிப்துக்கு தேடி வருகிறார்கள். யோசேப்பு இங்கே இருக்கிறார், பெரிய அதிபதியா இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. இந்த சம்பவம் தெரியும், நான் சுருக்கமா விட்டு விடுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வந்து யோசேப்பு என்றைக்கு இந்த சொப்பனத்தை கடந்த காலங்களில் கண்டாரோ அந்த சொப்பனம் நிறைவேறும் நேரம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பின்னால் நீங்க படிங்க. பார்வோனுக்கு முன்பாக இந்த யோசேப்பு நிற்கும் போது 30 வயதா இருந்தால் இந்த நல்ல வாலிப பருவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவன் நிற்கிறான். அது தொடர்ந்து இந்த பஞ்சகாலம், செழிமையின் காலம், பஞ்சகாலம் வந்த போது இவரை தேடி சோதர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அந்த நாட்கள், அந்த நேரம் குறிக்கப்பட்ட காலங்கள் தாண்டும் போது இதோ அருமையான தன்னுடைய இதோ தகப்பன் சகோதரர்கள் அவனை வந்து சந்திக்கவும், அவர்களை போஷிக்கவும், அவர்களை நடத்தவும் கர்த்தர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அருமையான தகப்பன் இறந்து போகும் நேரத்தில், யாக்கோபு இறந்து போகும் நேரத்தில் இந்த யோசேப்புடைய கண்களை மூடி இதோ யோசேப்புடைய விசேஷமான ஆசீர்வாதத்தை யாக்கோபுடைய விசேஷமான ஆசீர்வாதத்தை யோசேப்பும் 2 பிள்ளைகளும் பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமைக்கு அல்ல, அது நன்மையாக முடிந்தது. அல்லேலூயா. சிலர் பயப்படுறாங்க, இனிமேல் என்ன ஆகுமோ என்று. இல்லை, கர்த்தருடைய அநாதி நோக்கம் இந்த யோசேப்பை கொண்டு பார்வோனுடைய ஜனம் முழுவதை பாதுகாக்கவும், அந்த இதோ கானானிலிருந்து இருக்கக்கூடிய யாக்கோபுடைய சந்ததியை பாதுகாக்கும் தெய்வன் அநாதியா சித்தம் கொண்டார். இந்த நாள் பகல் வேளையில் அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை யாருக்கு ஒன்றும் உதவாத நிலையிலே, ஒதுக்கப்பட்ட நிலையில் நீ காணப்படலாம். ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் அநேகம் பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கர்த்தரோடு மாற்ற போற. கரங்களை தட்டுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். நாம் இன்றைக்கு படுகிற பாடுகளும் வேதனைகளும் நன்மைக்கு. பரீட்சிக்கப்பட்ட கல் யோசேப்பு. எல்லாம் முழங்கால் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவத்தின் பாதை உன்னை பரீட்சைக்குள்ளாய் கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிறதோ, உபத்திரவத்தின் பாதை உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, நீ பதறாதே. ஒரு நன்மைக்குரிய நாள் வரப்போகிறது. அநேக பேர்கள் சாட்சிய உன் தலையக்கத்தை உயர்த்த போகிறார். எந்த பார்வனால் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, பார்வனுடைய மனைவியினால் நிந்திக்கப்பட்டு இகழப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு திறத்தாரில் இதோ தள்ளப்பட்டு கையின் காலும் இதோ 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 விலங்குகளால் ஒடுக்கப்பட்டதோ, அதே யோசேப்பு, அதே யோசேப்பு தேசத்திலே பெரிய அதிபதியா உயர்த்தப்படுகிறார். இதே அந்த போத்திபார், இதே அந்த குடும்பங்களுடைய காலில் வந்து விழக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். உன் சத்துருக்கள் உன் பக்கத்தில் வருவார்கள். உன் சத்துருக்களை மேலா உன் தலையக்கத்தை உயர்த்துவா. உன் சத்துருக்கள் எந்தெந்த சத்துருக்கள் உன்னை வேதனத்தை ஒடுக்குகிறார்களோ, அந்த ஒடுக்கிற அந்த ஜனத்தின் மத்தியில உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அப்படியே நாம் எழும்புவோம். எழுந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலமும் தேவன் நன்மைக்கு எதுவா செய்கிற தெய்வம், ஒன்று தீமைக்காக செய்கிற தெய்வன் அல்ல. யோசேப்பு இதோ அந்த அருமையான இதோ பார்வோனிடத்தில் அல்லது அந்த எகிப்துக்கு போகாவிட்டால் இதோ யோசேப்பு இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்க முடியாது.
யோசேப்பு இந்த அளவுக்கு பெரிய ஒரு அதிபதியாக மேன்மையடைந்திருக்க முடியாது. இதெல்லாம் தேவனுடைய அநாதி திட்டம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நினைக்கிறாயோ, அவை ஒவ்வொரு நன்மைக்கு தவிர தீமைக்கு அல்ல. எந்த இடத்தில் நினைக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறாயோ, எந்த ஜனங்கள் ஒன்று வேண்டா வெறுப்பா உன்னை தூர தள்ளுகிறார்களோ, எந்த சகோதரர்கள் உன்னை நிந்திக்கிறார்களோ, எந்த உறவினர் உனக்கு எதிராக எழும்புகிறார்களோ, அவர்கள் நடுவில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறோம். விசுவாசி, விசுவாசிக்கிறவர் பதறா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாருடைய கண்களையும் மூடி, எல்லாருடைய கண்களையும் மூடி, ஆண்டவரே நீர் இந்த அருமையான பகல் விடல நீர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ பரீட்சிக்கப்பட்ட கல்லா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு நாள் வருமப்பா. யோசேப்பை உயர்த்தின தெய்வம் என்னை என் குடும்பத்தை நிச்சயமா உயர்த்த போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் பதறுவது இல்லை, நான் பதறுவது இல்லை. ஓ ஹalleluya, ஹalleluya. உரபலவரபலவ ஷபபபப இரகவரபலவ ஷம்தலஜல இகம்பரபல உடரப. இயேசுவே, 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 ஹalleluya. ஒரு 2 நிமிஷம் நம்ம அர்ப்பணிப்போம். வேதனைகளும் நெருக்கங்களும் பெருகும் போது நமக்குள்ளே கடந்து வருகிறதான அவிசுவாசமான எண்ணங்கள், முறுமுறுப்பான எண்ணங்கள், தாங்க முடியவில்லை என்று வடிக்கிற கண்ணீரின் சூழ்நிலை எல்லாவற்றை கர்த்தர் கவனிக்கிறார். வேதம் சொல்லுகிற சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு தான் ஜீவ கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு சகித்தான். ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல்லாக பரீட்சையை சகித்தான், உபத்திரமை சகித்தான். நேரம் வந்தது, ராஜா முன்பாக நிறுத்தப்பட்டார். இந்த நாள் பகல் வேளையில என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையை, உனக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. உனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் உடனே உயர்வு வருவது போல் இருக்கிறதோ, பதறாதே. சில பரீட்சையின் பாதையும் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீ ஜெபிக்க ஆரம்பி. உயர்வு உன்னை தேடி வரப்போகிறது. கர்த்தரை மேன்மைப்படுத்த நேரம் வருகிறது. அதுவரையில் உன்னை அவருடைய பலத்தை கருத்தினை அடங்கியிரு. யோசேப்பு அடங்கி இருந்தது போல, அமர்ந்து இருந்தது போல. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் கையினால் நன்மை பெற்றோர் ஒருவேளை உன்னை மறந்திருக்கலாம். அவர்களும் கூட உன்னை நிந்தித்திருக்கலாம். பதறாதே. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான யோசேப்போடு இருந்தோம். பாவம் சொல்லுறான், இவ்வளவு பெரிய விஷயமா ஆவியை பெற்ற இவனை போல ஒரு மனிதன் இல்லை. விவேகமும் ஞானம் நிறைந்தவன் இவன் தான். இவனை அதிகாரியாக உயர்த்துவேன் என்று பார்வன் உடனடியாக தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கடத்தி அடையாளமாக கொடுக்கிறான். அருமையான மெல்லிய வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறான். ஹalleluya. அவனுடைய 2வது குதிரை மேல் அவனை ஏற்றி எல்லாரும் அவன் கீழாக தண்டனிட வைக்கிறான். இவ்வளவு பெரிய பாக்கியம். ஓ தேவ பிள்ளையே, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். உன்னை அபிஷேகித்த தேவன் உண்மை உள்ள தேவன். அவருடைய ரட்சிப்பவரை தந்தாரா? உன்னை அபிஷேகித்தாரா? அவருடைய பிள்ளையாவை மாற்றினாரா? அவருடைய பார்வையை கனம் பெற்றிருக்கிறார். அவருடைய கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உன் மேல் அவர் நினைவாயிருக்கிறார். உன்னை விட்டு தூரம் போகவில்லை. என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று யோசேப்பு நினைத்திருக்கிறார். இல்ல தேவ பிள்ளையே, உன்னை விசாரிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோ என்ன நினைவாய் இருக்கிறார் என்று தாவீது பாடுகிறார். இந்த நாள் பகல் வேளையில உன் மேல நினைவாய் இருக்கிற தேவன், உன் மேல கரிசனை உள்ள தேவன், உன் மேல அக்கறை உள்ள தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பதறாதே, பதறாதே. அவருடைய கர்த்தனை அர்ப்பணி. முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதே, ஜெபத்தை குறைக்காதே, ஆராதனை குறைக்காதே,
உபவாச ஜெபத்தை ஏனோ தான் என்று நினைக்காத. ஆவியானவர் உங்களோடு கூட இப்படி பேசிக் கொண்டிருக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சகோதரத்தை சொல்லுகிறான், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு அதை நன்மையாக மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும், கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும், கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி துதிப்போம். யாரும் கண்பிடிக்க வேண்டாம். Israel
கர்த்தராகவே உன்னை புறத்துக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல வேண்டாம் வெறுப்பாக ஒதுக்கப்பட்ட அதே இடத்துல எந்த நபர்கள் மத்தியிலே நீ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாயோ அதே நபர்கள் மத்தியிலே மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில ஜொலித்துக் கொண்டிருக்கிறபடியா, தேவ மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியா, தேவனுடைய பரிசுத்தாவி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடியா நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆனால் ஒவ்வொரு பகுதியில் நடக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியோ கர்த்தாவினை தந்ததான நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமே ஆமே. பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய யோசேப்பை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஏற்கனவே நாங்கள் அறிந்த சத்தியமாய் இருந்தாலும் அநேக ரகசியங்களை பரிசுத்தாவி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவருடைய நன்றி. தேவ சமத்தில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய கிருபைகளால் தொடர்ந்து மறைத்துக் கொள்ளுங்க. வியாதிகள் நீங்கட்டும், சாசின் வெட்க உடையட்டும், அசுத்த கண்ணிகள் நிர்மூலமாகட்டும், தேவ வெளிச்சம் வீசட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், உடம்புகளை தேவனுடைய நன்மைகள் பெருகட்டும். அந்த பிள்ளை சமாதானத்தோடு கிருபையோடு காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து வேதமான வகுப்பு பிள்ளைகளை கட்ட கொண்டு வாருங்க. அந்த பிள்ளை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியோ கூடி அந்த யாவரோடு தேவ கிருபை இன்னும் கூட இருக்கட்டும். தேவ மகிமைக்குள் மறைத்து சமாதானத்தோடு அனுப்பும்படியா தேவ சமூகத்தை ஜெபிக்கிறோம், கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
நாம் இவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. 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 Okay, great one.